அனைவருக்கும் வணக்கம். பாண்டி சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சியும் பார்ப்போம். ராஜி கதிர் ரெண்டு பேருமே அவங்க ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அனார் கதிர் கேட்குறாரு, ஆமாம் உங்கள் அப்பா என்ன எப்போ பார்த்தாலும் இப்படியே டெரரா உண்மையே தான் இருப்பாரா, சிரிச்சே பேச மாட்டாரா அப்படிங்கிறாங்க. அது எங்கள் அப்பா எப்போவுமே சிரிச்சு பேசுகிறாள் தான். என் கல்யாணம் முடிவாகிற வரைக்கும், என் கல்யாண பேச்சு நடக்கிற வரைக்கும் சிரிச்சு பேசினவர் தான். ஆனால் என் கல்யாணம் இப்படி நடந்துச்சு, நான் அந்த மாதிரி செஞ்சுட்டேங்கிறதுலேருந்து ஓவர் டெரராக இருக்குது. எங்கள் அப்பா கூட எப்படியாவது ஏமாற்றலாம். ஆனால் எங்கள் சித்தப்பா இருக்கார், எங்கள் சித்தப்பா கொஞ்சம் நிமிஷம் கூட நல்லாவே சிரிச்சே பேசவே மாட்டார் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா உங்ககிட்டக்கெல்லாம் எப்படி இருந்துக்கிடுவாங்க, அம்மாச்சி உங்கள் அம்மா அவங்ககிட்டங்களும் எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறோம். எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பேசுவாங்க. பட் என் கல்யாணத்துலேருந்து தான் கொஞ்சம் மாறிட்டாங்க. அம்மா நீ இதெல்லாம் எதுக்கு கேட்குற அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. இல்லை ஏற்ற வீட்டுக்காரங்களா இருக்காங்களே, அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே, உன் ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் கேட்குறேன். என் ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போகிறேன்னு அதான் சொல்கிறேன். இல்லை சரி அம்மாச்சி வெளியில் இப்போ அம்மா கூடலாம் பேசுறதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஆசைப்படுவாங்களா அப்படிங்கிற. ஆமாம் அந்த வீட்டில் இருக்கும்போது அம்மா பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க, அத்தையை பற்றி. நான் கூட அப்போல்லாம் சொல்லுவேன், நம்மளை விட்டுட்டு போனாங்க, நம்மளை விரோதியாக நினைக்கிறாங்களா, அவங்கள பற்றி எதுக்கு நீங்கள் தேவையான பேசுங்கன்னு சொல்லி. ஆனால் இப்போ தான் தெரியுது அம்மாச்சியோட வலியும் வேதனையும். பாவம் அம்மாச்சி அத்தையை பற்றி ஏதாவது பேசி புலம்பிகிட்டே இருப்பாங்க. அன்றைக்கி அம்மாச்சியை கொண்டு அப்படி நடு ரோட்டில் விட்டாங்களோ, ஆனால் அதை பார்த்து எனக்கே எவ்வளோ அழுகையாக வந்துச்சு தெரியுமா. ஆனால் அத்தைக்கு அவங்க அம்மாவை பார்த்து எவ்வளோ அழுகை வந்திருக்கும். பாவம் தானே அத்தை அப்படிங்கிறாங்க. சரி அம்மாச்சி வெளியூருக்கு கோயிலுக்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எங்கேயும் போக மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அது எப்போயாவது தான் போவாங்கன்னு. சரி உங்கள் அண்ணன் உங்கள் சித்தப்பா உங்கள் நொண்ணே அவங்களாம் ஊருக்கு எங்கேயும் போக மாட்டாங்களா, கோயில் விஷயமா இல்லாட்டினா அவங்களுடைய தொழில் விஷயமா அதெல்லாம் போக மாட்டாங்களான்னு. அதெல்லாம் போவாங்க. நீ அண்ணன் சொல்லி ஒழுங்கு மரியாதை பேசணும். அண்ணன் சொல்லி மரியாதை பேசுகிறோமோ, அன்றைக்கி மட்டும் கல்லை விட்டுலாம் எரிஞ்சேன்னு. அது அன்றைக்கி கோவத்தில் அப்படி எரிஞ்சு. ஆனால் மற்றபடி எங்கள் அண்ணன் மேலே எனக்குலாம் பாசம் இருக்க தான் செய்யுதுன்னு. அது சரி சரி நீ இதை சொல்லு, அவங்களாம் ஊருக்கு போக மாட்டாங்கன்னு. அதெல்லாம் போக தான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. சரி இவ்வளோ டீட்டெயில் எதுக்கு நீ கேட்குறேன்னு. அது நான் சும்மா அதான் சரி படுப்போமா அப்படிங்கிறாங்க. சரி ஓகே படுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து மீனா செந்தில் காட்டுறாங்க. மீனா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன நீ இப்போ உட்காந்து யோகா பண்ணிக்கிட்டு இருக்க நைட் நேரம்னே. நான் யோகா பண்ணலை, அப்புறம் ஏன் உட்காந்துட்டே இருக்கேன், வா படுத்து தூங்கு அப்படிங்கிறாங்க. இல்லை உங்ககிட்ட பேசணும், இருந்துச்சு நேரம் உட்கார நீ அப்படிங்கிறாங்க. ஐயோ எனக்கு தூக்கம் வருது மீனே, அதில் எப்போ பார்த்தா தூங்குறதா நான் செய்கிறேன், டெய்லி தான் தூங்குறேன், இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் லேட்டாக தூங்கினா பரவாயில்ல, இருந்துச்சு உட்காரு செந்தில் அப்படிங்கிறாங்க. ஐயோ என்ன லேட்டாக தூங்கணுங்கிற, இப்போ தூங்கினா தானே நாளை காலையில் கடைக்கு எழுந்து போக முடியும் அப்படிங்கிறாங்க. சரி வா எழுந்து உட்காரு அப்படிங்கிறாங்க. அம்மா கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு சொன்னீங்க, அது நிஜமாக தான் சொன்னேன் சும்மா சொன்னேன்னு. நிஜமாக தான் சொன்னேன், அதுக்கு நீ என்ன வேலை செஞ்சுருக்கேன்னு. ஆமாம் என் ஃப்ரெண்டு 2 பேரும் குமார் கிட்ட கேட்டேன், அதுக்கடுத்து இன்னொருத்தட்ட கேட்டேன், அவங்க எல்லாமே அதை பற்றி தெரியாதுன்ட்டாங்க, வேறு யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டு இருக்கேன்னு. சரி இந்த பாரு பேப்பர் படித்த படிப்புக்கு என்னென்னலாம் வேலை போகலான்னு சொல்லி அதில் எழுதிக்கினேன். என்னது இன்ஜினியரிங்க, இன்னும் ஐஏஎஸ் கலெக்டர்னு எழுதியிருக்கேன். ஆமாம் எப்போ அவ்வளோ ஒருத்தில் நம்மளே கிடையாதுப்பா, நம்மளை அந்த மாதிரிலாம் கிடையாது, அதோட கொஞ்சம் கீழே இறக்கி வா அப்படிங்கிறாங்க. ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போயே பார்க்கணுமா மீனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இதில் எந்த வேலைன்னு சொல்லி நீ செலக்ட் பண்ணு, அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன படிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ மீனா தூக்கம் வருதுன்னு, நீ பார்த்துட்டு நான் உனக்கு போய் நல்ல கடுண்டியாக உனக்கு போட்டுட்டு எடுத்துகிட்டு வரேன்ட்டு அப்படி மீனா வந்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு தங்கமயில் சரவணா காட்டுறாங்க. அவர் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிடுறாங்க. தங்கமயிலேருந்து என்னதுப்பா அப்படிங்கிறாங்க. நம்ம 3 நாள் போனோம்னா அதுக்குரிய ட்ரெஸ்ஸு, அதுக்குரிய டவலு, அதுக்குரிய திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டேன், எப்படி மயில் இவ்வளோ ஸ்பீடாக இருக்க எல்லா விஷயத்தையும் அப்படிங்கிறாங்க. அது சின்ன வயசுலேருந்தே நான் அப்படித்தான் அப்படிங்கிறாங்க. சரி நிஜமாவே அந்த ஹோட்டல் 5000 ரூபா தானே, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு நாளுக்கே 1000 ரூபா, அது சின்ன ஹோட்டலாக இருக்குது, ஏசி கூட இல்லைன்னு சொல்லி சொன்னியா, நீ அவ்வளோ பெரிய ஹோட்டலாக இருக்குது ஆனால் 5000 சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மற்றபடி போனதுக்கப்புறம் அங்கே வேறு எதுவும் செலவு வராது, அப்பாவுக்கு நம்மளால் எந்த செலவும் வைக்கக்கூடாது தங்கமயில், அதனால தான் மாறி மாறி கேட்குறேன்னே. இல்லைங்க நிஜமாவே அவ்வளோ ரூபா தான், வேணா நீங்கள் கூட செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு அவரை உள்ளே விட்டுட்டு வெளியே தங்கமயிலேருந்து ஃபோன் பேசுகிறாங்க. ஐயோ மணி 12:30 ஆச்சு, இப்போ அம்மா ஃபோன் போட்டால் வைவாங்களே, இருந்தாலும் வேறு வழியில் அம்மா ஃபோன் போடுவோம் அப்படின்ட்டு. அம்மா நான் தங்கமயில் பேசுகிறேன், உனக்கு தங்கமயில் பேர் வைக்கிறதுக்கு ராக்கோலின்னு பேர் வச்சுருக்காங்க, என்னடி இந்நேரம் ஃபோன் போடுறேன்னே. நாங்கள் ஹனிமூன் போகிறதுக்கு ரூம் புக் பண்ணுமா, அது மாமா செல்லேருந்து காமிச்சாங்களா, அதில் அட்வான்ஸ் 5000 ரூபா இருக்குது, அதை மாமா பார்க்காம 5000 ரூபா பரவாயில்லையே புக் பண்ணிடு அப்படின்ட்டாங்க. நானும் ஒரு ஸ்பீடில் புக் பண்ணிட்டேன்னா அடுத்து எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் பார்த்தா அதில் 20,000 இன்னும் கட்டணும், 5000 ரூபாங்கிறது அட்வான்ஸ்னு போட்டிருக்கு. நான் அதை இப்போ தான் பார்த்தேன், எனக்கு வேறு இவங்க எதுவும் சொல்லுவாங்கன்னு பயமாக இருக்குமா, நான் வேணா வீட்டில் தெரியாமல் புக் பண்ணிவிட்டேன், அதை கேன்சல் பண்ணிவிட்டோமான்னு சொல்லிட்டுமா அப்படிங்கிறாங்க. சரி நீ சொல்லிடுற, இப்போ நீ கேன்சல் பண்ணிவிட்டுன்னு வச்சுக்கோ, அந்த 5000 ரூபா திருப்பி கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை அதுவும் கொடுக்க மாட்டாங்களா, அதுவும் ரூல்ஸில் போட்டிருக்காங்க, அதையும் நான் படிச்சுட்டேன், ஆனால் வீட்டில் திட்டுவாங்களே, எங்கள் மாமா சரியான கஞ்சன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அவன் 2 லட்சம் 3 லட்சம் செலவழிச்சு போகிறாங்க, நீ என்னமோ ஒரு 20,000 செலவழிக்கு இவ்வளோ பேசுறியே, பேசாமல் போ அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. 5000 ரூபா கேட்பாங்களா, அது எப்படி கட்டுறேன்னு. அதுவும் மாப்பிள்ளை கட்டுவார், அவங்க அப்பாட்ட வாங்கி கட்டுவார், உனக்கு எதுக்கு கவலை, நீ பேசாமல் போ அப்படிங்கிறாங்க. சரின்னு ஃபோன் பேசிட்டு சைலண்ட்டாக போகிறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து பழனி தண்ணி குடிக்க வராரு. 2 பேரும் இருட்டுக்குள்ளே பார்க்கவும் பேனு கத்திடுறாங்க. தங்கமயில் இவரும் கத்திடுறாரு. இவங்க கத்துற சத்தத்தை கேட்டு கதிர் வந்துடுறாரு. ஐயோ என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி சித்தப்பா இருந்தாங்க, நான் இருட்டுக்குள்ளே வேறு யாரும் நினச்சி பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தங்கமயில் மேனேஜ் பண்ணி பேசுகிறாங்க. பழனி நான் தண்ணி குடிக்க வந்தேன்டா, வேறு ஏதோ நினச்சி பேயோ பிசாச்சோ நினச்சி நான் பயந்துட்டேன்டா இவ்வளோ பார்த்து அப்படிங்கிறாங்க.
அடுத்து பாண்டியன் வந்துடுறாரு. என்னடா ஏமா கத்துன அப்படிங்கிறாங்க. இல்லை சித்தப்பா வந்தாங்களா, நான் என்னமோ ஏதோ நினச்சி பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மயில் சொல்கிறாங்க. இவங்களும் சொல்கிறாங்க, ஏன்டா டே இவ்வளோ பெரிய எருவ மாடா இருக்கேடா, கொஞ்சமாக அது அறிவு இருக்காடா, நைட் நேரத்தில் இப்படி கத்துனேன். தங்கமேல தான் கத்திச்சு, அந்த பிள்ளை ஒரு வார்த்தை சொன்னீங்களா, அவங்க மருமகனும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்களே, நான் கத்துனக்கு மட்டும் என்ன வையிறீங்க அப்படிங்கிறாரு. நீ எதுக்கட வந்தேன், நான் தண்ணி குடிக்கிறக்கா வந்தேன்னு. நீ ஏம்மா வந்தேன்னு. இல்லை நான் தண்ணி குடிக்கிறக்கா வந்தேன், அதுக்கு லைட்டை போட்டு வந்திருக்கலாம்லம்மா நீ அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லோரும் தூங்குவாங்களே, டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறக்கா லைட்டு போடாமல் வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏமா எல்லாம் அவங்கவுங்க ரூமில் தானே தூங்குறாங்க, இதில் என்னமா டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா, சாரி மாமா, மன்னிச்சுக்கோங்க சித்தப்பா, மன்னிச்சுக்கோங்க சித்தப்பா அப்படின்ட்டு மயில் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு காலையில் ராஜி கதை 2 பேரும் வெளியில் உட்காந்துருக்காங்க. அனாரும் மீனாவும் வர்றாங்க. இருங்க நீங்கள் அங்கே தானே இருக்கீங்க, உங்களை பற்றி பேச வரேன் பாருங்க அப்படின்ட்டு செந்தில் இருக்கார். செந்திலை பற்றி சொல்கிறாங்க. ராஜி நேற்று நைட்டு உங்கள் மாமா என்ன பண்ணார் தெரியுமாண்ணே, உங்கள் பர்சனல் விஷயத்தெல்லாம் என்கிட்ட போய் சொல்லிட்டு அடாச்சி கருமா, அப்படிலாம் ஒன்றும் எதுவுமே நடக்கலை, நீ வேறு அப்படிங்கிறாங்க. என்னக்கா அப்படிங்கிறாங்க. கதிர் இருக்காங்க. கதிர் இருக்கீங்களே, நீங்களும் கேளுங்க தம்பி, உங்கள் அண்ணன் என்ன செஞ்சாருன்னு. இந்த மாதிரி நான் நியூஸ் பேப்பர் கவர்மெண்ட் வேலை பார்க்கணும்னு சொன்னாரா, நான் வந்து இந்த மாதிரி வேலைலாம் இருக்குன்னு சொல்லி நான் கேதர் பண்ணி என்னோட ஆஃபீஸ்லேருந்து என் வேலையை மெனக்கட்டு போட்டு ஒரு பேப்பரில் எடுத்து வந்து கொடுத்து, இதெல்லாம் பாருங்கள், அந்த இதுக்கு உங்களோட குவாலிஃபிகேஷன் எந்த வேலை செட் ஆகும்னு சொல்லுங்கள் பாருங்கள் அப்படின்னா எனக்கு தூக்கம் வருதுனாரு. சரி தூக்கத்தை போக்குமேங்கிறக்காக கடும் காஃபி போட்டுட்டு வரலாமே சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு வந்து கொண்டு போய் காஃபியை கொடுக்க தான் போகிறேன். அதுக்குன்னு பார்த்தா படுத்து தூங்கிட்டாரு, அந்த பேப்பரை கட்டி பிடிச்சாப்புல. அப்போ இதெல்லாம் எவ்வளோ அநியாயம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏன்னே இப்படி பண்ணுற, அண்ணி எஃபர்ட் போட்டதுக்கு கொஞ்சமாவது நீ ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்லண்ணே. ஏன் மாமா நீங்கள் கொஞ்சமாவது அதை என்ன எதுவும் படித்து அதையே கொஞ்சமாவது பார்த்துருக்கலாம்ல, நீங்கள் ஆனால் தூங்கினது தப்பு தான் மாமா அப்படிங்கிறாங்க. ஏன்பா நீ அவள் கூட சேர்ந்துக்கிட்டுங்கிற, ஏன்டா நீ அவள் கூட சேர்ந்துக்கிட்ட, எல்லாரும் கடைசி என்ன தான் குத்தம் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நேற்று கடையில் ஃபுல்லாக ரொம்ப வேலைடா, அதுவும் இல்லாமல் குடோனில் போய் மூடை வேறு இறக்கி போட்டேன்டா, அதான் ரொம்ப அசிடென்ஷன் படுத்து தூங்கிட்டேன்டான்னு. ஆமாம் தூங்குறது தப்பு தான், கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அவ்வளோ ஈஸியாக, எத்தனை நைட்டு பகல் ஃபுல்லாக உட்காந்து கண்முடிச்சு படிச்சு அப்புறம் தான் பறிச்சுடுதுன்னு அதுக்கப்புறம் தான் வேலை கிடைக்கும் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி, இனிமேல் நான் நைட்டு ஃபுல்லாக கண்முடிச்சு படித்து நான் கண்டிப்பாக வேலைக்கு வந்துடுறேன் சரியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் சும்மா அந்த நேரத்தில் ஒரு சவுண்டுக்காக தான் சொன்னீங்களா, இல்லை நிஜமாகவே நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறீங்கன்னு. ஐயோ நிஜமாக மீனா போவேன் மீனா நான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இனிமேல் நான் என்ன சொன்னாலும் சரின்னு கேட்கணுன்னே. அப்படியா சரிங்க நான் கேட்குறேங்கன்னு. அந்த பயம் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹாலில் கட்டுறாங்க. அவர் பாண்டியன் வர்றாரு. பாண்டியன் வந்துட்டு வடையை கொடுத்துட்டு கோமதி இந்த எல்லாருக்கும் வடை வாங்கிட்டு வந்திருக்க, எல்லாரும் கூப்பிட்டு வந்து கொடுத்து அப்படிங்கிறாங்க. ஆமாம் இதென்ன பெரிய இதை எல்லாரும் கூப்பிட்டு வந்து கொடுக்குறதுக்கு வைங்க, அவங்கவுங்க வந்து எடுத்துக்கிடுவாங்கன்னு. ஏன் அவங்கள்ட்ட கொடுக்குறதுக்கு என்ன உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. டே பாண்டி இந்த பழனியை கூப்பிட்றாங்க. டே பழனி எல்லாருக்கும் வந்து கூப்பிட்றா அப்படிங்கிறாங்க. உடனே அவர் எல்லாரும் கூப்பிட்றாரு. சரவணா தங்க மேலே வாங்கப்பான்னு ஜோடியாக கூப்பிட்றாரு. அரசி நீ வாமா, எல்லாரும் ரூம் விட்டு வெளியில் ஆளுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாரும் வந்தோடனே வடையை கொடுக்குறாங்க. எல்லாரும் சாப்பிட்றாங்க. நல்லா இருக்கலப்பா அப்படிங்கிறாங்க. மயில் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குமாம்மானே. ஆமாம் நீங்கள் கடப்பலாரம் சாப்பிட மாட்டீங்க தானே அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அன்பாக கொடுத்தா சாப்பிடலாம் தப்பே இல்லை அப்படின்னு உடனே தங்கமேல அப்படியே பிளேட்டை மாற்றிடுறாங்க. எல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது அதுக்கடுத்து மீனா சொல்கிறாங்க. மாமா நாளைக்கு இந்த தமிழ் நியூஸ் பேப்பரோடு சேர்த்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரும் போட சொல்லுங்க மாமா அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா என்னாச்சு, எதுக்கு இந்த பேப்பரை யாருமே படிக்க மாட்டேங்கிறாங்க, நான் ஒருத்தையும் தான் படிக்கிறேன், அதிகபட்சம் பணம் அது வந்து வெறும் இந்த மிளகா அப்படியே காயப்படுறதுக்கு மாவை காயப்படுறதுக்குன்னு சொல்லி தான் இந்த பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க, வேறு யாருமே படிக்கிற மாதிரி இல்லையப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இங்கிலீஷ் பேப்பர் போட்டால் அதில் வந்து வேலைவாய்ப்பு செய்திகள் அதுக்கடுத்து இன்னும் என்னமோ செய்திகள்லாம் அது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஏப்பா வேலைவாய்ப்பு செய்தியை பார்த்துட்டு யாருக்கு என்னப்பா பயனாக போகுது அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி வந்துட்டு இல்லைம்மா அதுக்கடுத்து நான் வேலைக்கு போனோம்னா அந்த வேலையை எங்கெங்கே கிடைக்குது என்னங்கிறத நான் பார்க்குறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. ஏப்பா தமிழ் பேப்பரில் இருக்கும்ப்பா, தமிழ் பேப்பரே போதும், அதெல்லாம் மாதம் 300 இதுவே அதிகங்கிறேன், இதில் இன்னொருக்கு அதுக்கு வேறு மாதம் 300 போடணுமா, அதெல்லாம் ரொம்ப அதிகம்ப்பா தெண்டம்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி மாமா நீங்கள் வேணால் காசு கொடுக்க வேண்டாம், என் காசு வந்து வேணால் நான் வேணால் வாங்கி கொடுக்குறேன், மாமா பெர்மிஷன் கொடுத்தா போதும் அப்படிங்கிறாங்க. என்னப்பா இப்படி பொசுக்கணும், ஏன் காசு உன் காசுன்னு சொல்லிட்டு, காசு யார் காசாக இருந்தால் என்னப்பா, ரொம்ப முக்கியம்ல, சிக்கனமாக செலவு பண்ணணும்ல, அதுக்கு தான் நான் சொன்னேன், காசுக்கு பற்றி நான் எதுவுமே பேசலப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒரு 300 பார்க்குறதுக்கு நீங்கள் பேப்பர் வாங்கி போடலாமா, அதான் அவங்க ஏதோ அதில் நிறைய செய்தி இருக்குன்னு கேட்குறாங்களே, அதை கேட்க இவ்வளோ நேரம் பேசுகிறீங்கன்னு. என்ன கோமதி நீ இப்படி பேசுகிற, காசு எல்லாருக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறதானே, அது எதுக்கு மீனாக செலவழிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாக்கு ரொம்ப கஷ்டமாகி சரி மாமா நீங்கள் பேப்பர் எதுவும் வாங்க வேண்டாம், எங்கள் ஆஃபீஸ்லேயே பேப்பர் வாங்குவாங்க, நான் அதிலே வேணாம், எதுனா நியூஸ் எதுவும் வேணால் நான் அதில் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு மீன் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாங்க. அடுத்து பழனி அவங்க செந்திலே கதிர் எல்லாமே இருக்காங்க. ஆனால் கேட்குறாங்க ஏப்பா டிக்கெட்டெல்லாம் இது மாதிரி ட்ரெயினில் புக் பண்ணிட்டேன்ப்பா, அதுவும் நார்மல் டிக்கெட்டை புக் பண்ணால் 350 ரூபாவாம், இது என்னமோ நார்மலுக்கு மேலே உள்ளது தக்கலாம், தக்கல்லையும் இது ஏதோ ஸ்பீடு தக்கலாம், ஆமாம் என்னமோ ப்ரீமியம் தக்கல்னு சொன்னாங்க, அதுக்கு 650 ரூபாவாம் உடனே. ஏன்ப்பா இவ்வளோ செலவு பண்ணி போய் டிக்கெட்டை புக் பண்ணிங்க, அதுக்கு நீங்கள் பஸ்ஸில் ஏதாவது போய் போனாங்க அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் அந்த ஒரு வட்டம் தான் நான் பார்த்து போயிட்டு வாட அப்படிங்கிறாங்க. சரிங்கப்பா அப்படிங்கிறாங்க. அடுத்து எல்லோரும் வெளியில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் செந்தில் மட்டும் ரொம்ப டல்லாக இருக்கார். ஏன்டா இன்னும் உங்கள் அப்பா நியூஸ் பேப்பர் சொன்னதே நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கியா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ மீனா பற்றி தான் யோசிக்கிறேன், மீனா அவங்க அப்பாவே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு இந்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா இந்நேரம் அந்த மாப்பிள்ளையோட அவள் சந்தோஷமாக இருப்பல, பாவம் என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது, நான் அவளை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், ஆனால் என்னால் அவளை பார்த்துக்கூட முடியல, ஒரு நியூஸ் பேப்பர் 300 ரூபாய்க்கு அவ்வளோ தூரம் அப்பா கிட்ட அவள் போராடினேன், பாவனே. அன்றைக்கி என்னட்டுனா மீனா வந்து அப்பா வந்து எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், இந்த குடும்பம் வந்து இப்படி போகிறதுக்கு நீ தான் காரணம், அன்றைக்கி எல்லாரும் முன்னாடி திட்டாரு, அவள் வீட்டில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி அழுதா தெரியுமாடா, பாவுண்டாவா அப்படிங்கிறாங்க. ஏனே அப்பா அண்ணியை மட்டுமா திட்டுது, எல்லாரையும் தானே திட்டுது, விடுனே அப்படின்னு சொல்லி கதிரை வந்து ஆதல் படுத்துறாரு.